நிய்யத் வைப்பது. இந்த ரமலான் மாதத்தை நான் நல்ல முறையில் கழிக்கணும். இந்த ரமலான் மாதத்தில் 30 நாட்கள் நோன்பையும் நான் சரியான முறையை நோக்க வேண்டும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க பாருங்க. இன்னமல் அமாலு பின்னிய்யாத். எந்த ஒரு செயல், எந்த ஒரு அமலை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது எண்ணத்தை கொண்டு தான் அப்படிங்கிறான். எண்ணம் தான் ஒரு சிறிய அமலை கூட மிகப்பெரிய நன்மையை பெற்று தரக்கூடியதாக ஆக்குறது. அதனால்தான் இமாம் சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் அழகாக சொல்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில நான் மிக மிக கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு விஷயத்துக்கு தான். எதுக்கு அப்படின்னு சொன்னா, என்னுடைய நிய்யத்தை நான் சரியான முறையில் ஆக்கிக் கொள்வதற்காக வேண்டி, என்னுடைய நிய்யத்திற்காக நான் அதிகமான சிகிச்சைகளை செய்கிறேன். ஏனென்றால் ஒரு நல்ல அமலை செய்கிறேன், ஒரு நன்மையான காரியத்தை மேற்கொள்றேன், திடீர்னு அது மாறிடுது. அது அல்லாஹ்வுக்காக வேண்டி முழு எண்ணத்தோடு இருக்கிறோம். ஆனால் திடீரென்று ஒரு சமயத்திலே அந்த நிய்யத்து மாறுபடுகிறது. இதற்காக வேண்டி பல ஆண்டு காலமாக இந்த நிய்யத்தை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் அதிகமான சிகிச்சை அளித்தேன் என்பதாக இமாம் சுஃபியான் அஸ்-ஸௌரி ரஹிமஹுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அந்த அளவிற்கு இந்த நிய்யத் என்பது ஒரு நோன்பாளிக்கு, ஒரு முஸ்லீமுக்கு மிக கட்டாயமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அது நோன்பா இருக்கலாம், நோன்பு அல்லாத காலங்களாக இருக்கலாம், எந்த காலமாக இருந்தாலும் சரி, நிய்யத் என்பது ஒவ்வொரு முஸ்லீமிற்கும் கட்டாயமானதாக இருக்கிறது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி காட்டுறாங்க, மன் ஹம்ம பி ஹஸனத்தின் ஃபலம் யஅமல்ஹா குதிபத் லஹு ஹஸனா. ஒருத்தர் நிய்யத் வைக்கிறாரு, நிய்யத்தை மேற்கொள்றாரு, நான் அல்லாஹ்வுக்காண்டி செய்ய போறேன் அப்படின்னு நிய்யத் வச்சுட்டார் அப்படின்னு சொன்னா, நிய்யத்து வச்சு அமல் எதுவும் செய்யற, அப்படி இருந்தாலும் குதிபத் லஹு ஹஸனா, அவருக்கு நன்மை எழுதப்படுகிறது. அவருக்கு என்ன பண்ணுது? நன்மை எழுதப்படுகிறது என்பதாக அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்படின்னு சொன்னா, நம்முடைய நிய்யத்தை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், நம்முடைய நிய்யத்தை நாம் அழகான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும்.